பிளாக் அண்ட் ஒயிட் நேயர்களுக்கு வணக்கம். அரசியல் சூத்திரம் நிகழ்ச்சியில் மூத்த பத்திரிகையாளர் இந்து ஆர்.கே. ராதாகிருஷ்ணன் சார் நம்முடன் இணைகிறார். வணக்கம் சார். வணக்கம். புதிய தலைமுறை தொலைக்காட்சியில உங்க பேட்டியை பார்த்தேன். ரொம்ப குழப்பமா இருக்குது இந்த தேர்தல் முடிவுகள், இந்த எக்ஸிட் போல் அப்படின்லாம் கேள்வி கேட்கும்போது குழப்பமே இல்லைங்கன்னு சொல்லிட்டீங்க. நீங்க அனலைஸ் பண்ண மாதிரி திமுக தான் ஆட்சி அமைக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம் இருக்கிறது அப்படின்னு எடுத்துக்கிறதா சார்? நிச்சயமா அப்படித்தான் தோன்றது. அதாவது நான் ஐ கோ பை எனக்கு என்ன எவிடன்ஸ் நான் கிரவுண்ட்ல பாக்குறேனோ அதை வச்சுதான் நான் பேச முடியும். அதை தாண்டி ஒரு பெரிய ஒரு சுனாமி இருந்ததான்னு பாத்தீங்கன்னா அதுக்கு எவிடன்ஸ் இல்ல கிரவுண்ட்ல. அப்கோர்ஸ் நிறைய பேர் வந்து தாவேக்கான்னு சொன்னாங்க. பட் அது வந்து ஒரு குறிப்பிட்ட சதவீதம் மக்கள் தான் என்று எடுத்துக்கொள்ளலாம். இப்போ வந்து இளைஞர்கள் என்று எடுத்துக்கொண்டீங்கன்னா அந்த ஒரு குரூப்ல வந்து இப்போ 14ல இருந்து 18 வயசு வரை வாக்குரிமை கிடையாது. அது நாம் வந்து மறந்துவிட முடியாது. அவர்கள்லாம் சோசியல் மீடியால ஆக்டிவா தான் இருக்கிறாங்க. அவர்கள்லாம் கருத்துக்கள் வந்து பதிவு செஞ்சு கொண்டுதான் இருக்கிறார்கள். அப்கோர்ஸ் சோசியல் மீடியா யூசேஜே ஒரு ஏஜுக்கு பிறகுதான் வேண்டும் என்றெல்லாம் நாம் வந்து வாதிடுற காலம். அப்படி இருந்தால் கூட அனைவரும் போட்டுக்கொண்டுதான் இருக்கிறார்கள். இப்ப நானே வந்து ஒரு கருத்து வந்து விஜய் பத்தி பேசினேன். அது கூட மென்ஷன் பண்ணியிருந்தேன் புதிய தலைமுறையில. இந்த ஏபிபி லைவ்ல வந்து பேசும்போது நான் சொன்னேன் 234 கேண்டிடேட் வந்து ஒரு கட்சி போடுறதே ஒரு மாபெரும் விஷயம். அதாவது முதல் முறையாக போட்டியிட்டு இருந்த கட்சி. அது நான் இன்னைக்கும் ஐ ஸ்டாண்ட் பை தட் 234 கேண்டிடேட் வந்து நீங்க பார்த்து போடுறது முக்கியமான விஷயம் தான். அது யாரும் வந்து லேஸ்ல வந்து தள்ளி களைய முடியாது ஒண்ணு. ஆனா அந்த 234ல 233 கேண்டிடேட்டும் விலை போகவில்லை என்ற ஒரு கருத்தை வந்து நான் வந்து பதிவிட்டேன் ஏபிபியில. அதுல வந்து ஒரே ஒரு திருத்தம் தான் இப்ப சொல்ல அதை எடப்பாடி கேண்டிடேட் மட்டும் தான் வேலை போனாரு, பாக்கி யாருமே வேலை போனல. அதுல ஒரு திருத்தம் தான் நான் அதன் பிறகு வந்து புதிய தலைமுறைகளை ஆட் பண்றேன். அதாவது நான் பல அரசியல் தலைவர்கள்கிட்ட தொடர்பு கொண்டு கேட்டேன். மாவட்ட செயலாளர்கள், திமுக, அதிமுக எல்லாம் கேட்டேன். ஏங்க நீங்க வாங்கல? அதாவது இப்போ தாவேகா ஒரு பெரிய தாக்கம், தாவேகா ஒரு பிரச்சனை என்று காணுகின்ற அந்த இடங்கள்ல வந்து நீங்க இவர்களை வந்து வாங்கவில்லை. அது நமக்கு தெரிஞ்ச ஒரு நார்மல் விஷயம் தானே. அப்ப நான் என்ன நினைச்சேன், நான் வந்து இதுக்கு முன்னால வந்து பேசாதனால இல்ல 233 பேர் வந்து வேலை போகலன்னு நினைச்சேன். அதுல எனக்கு பெரும்பாலான தலைவர்கள் சொன்ன விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, மாவட்ட லெவல்ல இருக்கிற தலைவர்கள் வாங்கி பிரயோஜனம் இல்லைன்னு சொன்னாங்க. ஏன்னா அவர்களை வாங்கி விட்டால் அதன் பிறகு வந்து இன்னொரு கேண்டிடேட் வந்து கை காமிச்சிடறாரு விஜய். ஒவ்வொரு தொகுதியிலும் வர்றது யாரு வர்றது வந்து முழுக்க முழுக்க இளைஞர்களோட ஓட்டு, படித்த நபர்களுடைய ஓட்டு, இல்லை என்றால் சோசியல் மீடியா யூஸ் பண்றவர்களுடைய ஓட்டு. அப்படி இருக்கும்போது நீங்க வந்து இப்போ ஒரு நாளைக்கு இந்த சின்னமே வந்து மாறிவிட்டால் கூட இப்போ ஸ்பெஷல்ல இருந்து அது ஒரு தொலைக்காட்சி பெட்டியோ இல்லை வாக்கிங் ஸ்டிக்கோ இல்லை என்னவா இருந்தாலும் அது என்னவா இருந்தாலும் அதை வந்து மக்கள் வந்து ஏற்றுக்கொள்கிறார்கள். அதை வந்து அவர்களுடைய அந்த ஜனம் வந்து அங்கதான் வாக்களிக்கும். அப்போ ஃபேஸ் என்பது விஜய் மட்டும்தான், வேற யாருமே ஃபேஸ் கிடையாது. அப்படி இருக்கின்ற ஒரு நிலையில் வந்து நிச்சயமாக கேண்டிடேட்டை வாங்குறதுல அர்த்தம் கிடையாது. ஏன்னா அவங்களுக்கு ஒரு ஸ்டாண்டிங்கே கிடையாது அந்த சமூகத்துல வந்து. இப்ப விஎஸ் பாபுக்கு என்ன ஸ்டாண்டிங்? கொளத்தூர்ல நிற்கின்ற விஎஸ் பாபு என்பவர் வந்து திமுக இருந்து தூக்கி எறியப்பட்ட ஒரு நபர். அவருக்கு என்ன ஸ்டாண்டிங்? அதே மாதிரி 118 கேண்டிடேட் வந்து மற்ற கட்சியில இருந்து வந்த நபர்கள். சிலருக்கு வந்து அங்க சீட் கிடைக்கல, சிலருக்கு வந்து அங்க வந்து ஒரு இடம் இல்லை என்ற ஒரு நிலையில் தான் இந்த பக்கம் வந்திருக்கிறாரே தவிர, செங்கோட்டையினுடைய நிலையை எடுத்து பாருங்களேன். செங்கோட்டையன் அங்க வந்து வெளியேற்றப்பட்ட ஒரு நபர், அவர் வந்து இங்க வந்து கண்டஸ்ட் பண்றாரு. அப்படி இருக்கிற நபர்கள் தான் இதுல வந்து செங்கோட்டையன் கூட இன்னைக்கு வந்து கோபிச்செட்டை பாளையத்தை பொறுத்தவரை இன்னைக்கு அங்க கடும் போட்டி நிலவி கொண்டிருக்கிறது இரட்டை இலைக்கும் அவருக்கும். இந்த ஒரு கேப்ல வந்து திமுக ஜெயிச்சு வரக்கூடிய அந்த வாய்ப்பு கூட இருக்கிறது. அப்ப என்னை பொறுத்தவரை எனக்கு குழப்பம் கிடையாது. நான் என்னை பொறுத்தவரை வந்து நான் கிரவுண்ட்ல பார்த்ததுன்னு பாத்தீங்கன்னா திமுக வந்து ஜெயித்து வருது. ஆனா கூட்டணி கட்சிகள் எல்லாருமே வந்து அடி வாங்குறாங்க. எங்கெல்லாம் அதிமுக கூட்டணி கட்சிக்கு எதிராக வந்து போட்டியிடுகிறதோ அங்கெல்லாம் திமுக ஜெயிக்கிறது எளிதாக ஒரு விஷயமா இருக்குது. ஏனென்றால் அதிருப்தி ஓட்டானாலும் சரி, பாக்கி பல இளைஞர்களுடைய ஓட்டெல்லாம் தாவேக்கு எடுத்து விட்டால் நிச்சயமாக திமுக ஜெயிக்கிறது வாய்ப்பு அதிகமா இருக்குது. அதே மாதிரி தான் அதிமுக எங்கெல்லாம் போட்டியிடுறதோ அங்கெல்லாம் திமுக கூட்டணி இருக்கிறதோ அங்கெல்லாம் அதிமுகவுக்கு டெஃபினட்டா பெனிஃபிட் ஆகுது. அப்ப அதிமுக நம்ம நினைக்கிற அளவுக்கு சிதைந்து போகாது தேர்தல். ஒரு பிராக்டிக்கல் விஷயமாக நான் பார்க்கிறேன். ஏறத்தாழ 100 சீட்டுகள் வந்து போட்டியிடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், கூட்டணி கட்சிகள் எல்லாருமே சேர்ந்து, அதாவது அந்த பக்கம் இந்த பக்கம் எல்லாம் சேர்த்து, அதாவது திமுக அதிமுக ரெண்டு சைட்லயும் சேர்த்து, திமுக 59 நினைக்கிறேன், இந்த பக்கம் ஏறத்தாழ அதே நம்பர் தான் வருது. அப்போ அந்த நம்பர்ஸ்ல இருந்து நான் 2-3 அரசியல் கட்சி தலைவர்கள் கூட உட்கார்ந்து பேசி எங்க ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு பார்க்கும்போது ஒரு 35க்கு மேல அங்க ஜெயிக்கிறதுக்கே வாய்ப்பு இல்லை. அதாவது இந்த ஒரு 100 நம்பர் எடுத்துட்டீங்கன்னா அதுல 35 பேருக்கு மேல ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை கூட்டணி கட்சிகளுக்கு, ரெண்டு சைட்லயுமே சேர்த்து. அப்ப இந்த சேதாரம் யாருக்கு வந்து பெனிஃபிட் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா நிச்சயமா திமுக பெனிஃபிட் ஆகுது, அதிமுக பெனிஃபிட் ஆகுது, ஓரளவுக்கு தாவேக்காவுக்கும் பெனிஃபிட் ஆகுது. அப்ப இதுதான் என்னுடைய ஒரு பிராக்டிக்கல் ரேஷனல் தாட்டா இருக்கிறது. இதை தாண்டி ஏதாச்சும் நடந்தா அப்கோர்ஸ் ஐ ஸ்டாண்ட் கரெக்டட், அவ்வளவுதான். எல்லா தேர்தலும் ஒரு ஹப்ளிங் எக்ஸ்பீரியன்ஸ் தான். பலருக்கும் பல இடங்களிலும் தவறு நடக்கத்தான் செய்யுது. இது கேள்விட்டாக நான் சொல்லவில்லை. ஐ கால்ட் 19, 21, 24 வந்து கரெக்டா நான் கணிக்க முடிஞ்சது. ஆனா இந்த முறை வந்து ஒரு பேக்ரவுண்ட் இல்லாத, அதே மாதிரி இதுவரை தேர்தல் போட்டியிடாத ஒரு போர்ஸ் வருது. அந்த போர்ஸை பொறுத்தவரை அவர்கள் வந்து தேமுதிக விட அதிகமான
ஒரு நம்பர்ல வரக்கூடிய அந்த வாய்ப்பு நம்ம கண்டு கொண்டிருக்கிறோம். அதாவது மதிமுக ஃபர்ஸ்ட் வந்ததை விட அதிகமான ஒரு ஒரு பெர்சன்டேஜ்ல வரக்கூடிய அந்த வாய்ப்பு இருக்கிறது. அதனால வந்து நம்மளுடைய கால்குலேஷன் வந்து தவறாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆனா இட் கேனாட் பி வே ஆஃப். ரொம்ப பெரிய ஒரு நான் வந்து இப்ப திமுக வருவதற்கு அனைத்து வாய்ப்புகளும் நான் கண்டு கொண்டிருக்கிறேன். இல்ல தாவேக்கு தான் வருதுன்னு சொல்றதுக்கு வந்து அந்த அவ்வளவு டிஃபரன்ஸ் வந்து வராதுன்னு நினைக்கிறேன். அது பிரதீப் குப்தாவுடைய கணிப்புல மட்டும்தான் வரும். அதே மாதிரி நம்மளுடைய பைல்வான் ஃபார்மர் டிஜிபி ரவியினுடைய கணிப்பிலும் வரும்னு நினைக்கிறேன். வேற யாருடைய கணிப்பிலும் அது வராது. திமுக மீண்டும் ஆட்சி அமைக்குது அப்படின்னா கடந்த முறை 2021 to 26 காலகட்டம் வரைக்கும் போன மாதிரி இந்த கூட்டணி கட்சிகளுடைய ஒரு இணக்கமான தன்மையோடைய இந்த ஆட்சியை நடத்துவதற்கு ஒரு பெரிய சவாலா இருக்கக்கூடியது இருக்கும் அப்படின்னு தெரியுதா சார்? ஏன்னா சிபிஎம் முன்னாள் மாநில செயலாளர் பாலகிருஷ்ணன் நீங்க ரொம்ப இடதுசாரிகளை வந்து அவமதித்திருக்கீங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. 6 சீட்டு கூட நீங்க கொடுக்கல. ஆனா இந்த முறை வந்து நாங்க பாஜக உள்ள வந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக தான் இந்த கூட்டணியில இதுவரைக்கும் நாங்க பயணித்துட்டு இருந்தோம். மீண்டும் திமுக ஆட்சி அமைந்தால் மக்கள் நலனுக்கு எதிரான விஷயங்களுக்கு கம்யூனிஸ்ட் கட்சிகள் போராடும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதோட இரட்டை இலக்கம் பெருமை பேசுறீங்க. இந்த இரட்டை இலக்கம் பெருமைனா அதுக்கு காரணம் உழைப்பாளிகள் தானே, அதுக்கு நீங்க என்ன பண்ணுனீங்க அப்படின்றதும் ஒரு குற்றச்சாட்டையும் முன் வைக்கிறாரு. இப்ப இது மாதிரி ட்ரோல் ஆக ஆரம்பிக்குது கூட்டணி கட்சிகள் தேர்ந்துன்னா இந்த 5 ஆண்டுகள் ஆட்சி அவங்க கொண்டு போறதே கடந்த முறை போன மாதிரி ஒரு எளிதா இருக்காது. ஒரு சேலஞ்ச் இருக்கும் திமுகவுக்கு அப்படின்னு பார்க்கலாமா? இல்ல சிபிஎம் எப்பவுமே வந்து விஷயங்களை வந்து கையில் எடுத்து ஃபைட் பண்ணி கொண்டு தான் இருக்கு. சாம்சங் தொழிற்சாலையில் நடந்த விஷயங்கள் அதுல யாருமே வந்து காம்ப்ரமைஸ் ஆகவே இல்லை. சிபிஎம் கடைசி வரை காம்ப்ரமைஸ் ஆகவில்லை. அதனாலதான் ஒரு செட்டில்மெண்ட்டே வருகிறது. எவ்வளவுதான் டிஆர்பி ராஜா வந்து இல்ல ஆயிடுச்சு சாம்சங்கும் ஆயிடுச்சுன்னு சொன்னா கூட சவுந்தரராஜனுடைய அந்த வீரியம், அதே மாதிரி அங்க இருக்கின்ற அனைத்து தோழர்களுடைய அந்த சாக்ரிஃபைஸ், அதனால வந்து இன்னைக்கு சாம்சங்ல அட்லீஸ்ட் ஒரு 0ன்ற இடத்துல வந்து இன்னைக்கு 10 இந்த இடத்துக்கு வர்றதுக்கு காரணமே வந்து சிபிஎம் தான், சிஐடி தான். அது யாரும் மறுத்துட முடியாது. சிஐடியுடைய தலைவர்கள் தான், அனைவருடைய பேரும் குறிப்பிட முடியாது. அப்ப அந்த மாதிரி ஒவ்வொரு போராட்டம் எடுத்து பார்க்கும்போதும் ஏதோ காலத்துல இருந்து ஆரம்பிச்ச கீழ்வன்மணியில இருந்து ஆரம்பிச்சு பார்க்கும்போது எல்லாம் சிபிஎம் இந்த போராட்ட வீரியம்னாலதான் இன்னைக்கு வந்து களத்துல வந்து அது கூட்டணி கட்சியில் இருந்தால் கூட அவர்கள் வந்து பேசினால்தான் இன்னைக்கு வந்து அவர்கள் வந்து ஒரு தனித்துவமா நிற்கிறார்கள். அதுவும் கட்சி கொஞ்சம் நலிந்துதான் போயிருக்கு. அது கட்சியினுடைய தலைவர்கள் சென்ற காலத்தில் இருந்த தலைவர்கள் வந்து அந்த அளவுக்கு அவர்கள் கவனம் செலுத்தவில்லையோ இல்லை அவுட்ரீச் அவ்வளவு மோசமா இருக்குதான்னு தெரியல. இந்த ஒர்க்கர்ஸ் ரைட்ஸ் என்பது இன்னைக்கு வந்து மிக மிக முக்கியமான ஒரு விஷயமா இருக்கிறது. அவர்கள் வந்து அதை இன்னும் முன்னெடுத்து செல்லதான் வேண்டும் என்றுதான் என்னுடைய அறிவுரையா இருக்கும் நிச்சயமாக. அப்போ அதை தாண்டி பார்க்கும்போது நீங்க குறிப்பிட்டது உண்மைதான். நிச்சயமாக இந்த 2026 அதிகாரத்துக்கு வந்து விட்டால் இதை விட கடினமான ஒரு ஹனிமூன் பீரியட் இருக்காது. அதான் வேற ஒன்றும் கிடையாது. ஆனா என்னுடைய வாதம் என்னன்னு பாத்தீங்கன்னா அதுக்கு ஹனிமூன் பீரியட் எதுக்குன்னு கேட்கிறேன். 2021 உங்களுக்கு ஒரு ஹனிமூன் பீரியட் இருந்தது. அதுல வந்து யாரும் உங்களை இனிஷியலா கிரிட்டிசைஸ் பண்ணவில்லை. அப்போ அதனுடைய தொடர்ச்சியாக நீட்சியாக இருக்கும்போது நிச்சயமாக இன்னொரு ஹனிமூன் பீரியட்னுடைய நீங்க எதிர்பார்க்க கூடாது. ஒண்ணு. ரெண்டாவது வந்து நிச்சயமாக இப்போ பிரஷர் வர அதாவது கூட்டணி கட்சிகள் இருந்து பிரஷர் வர நிச்சயமாக இன்னும் நல்ல ஒரு ஆட்சி தான் வரும் என்று நான் கருதுகிறேன். ஏனென்றால் 2021 26 வந்து பல இடங்கள்ல வந்து கரப்ஷன் அந்த அளவுக்கு அதிகமா வந்திருக்கிறது. பல இடங்கள்ல வந்து டெலிவரி ஆஃப் சர்வீசஸ் அவ்வளவு நன்றாக இல்லை என்றெல்லாம் நமக்கு வந்து தெரிஞ்ச விஷயம் தான். அப்ப அதையெல்லாம் சீர் செய்து நிச்சயமாக இன்னொரு பெட்டர் ஆட்சி தரதுக்கான வாய்ப்பு வந்து திமுகவுக்கு வந்து இந்த பிரஷர் வந்து உதவும் என்று நான் கருதுகிறேன். அதை தாண்டி நிச்சயமாக இந்த தாவேகா ஒரு கணிசமான பெர்சன்டேஜ் வாக்குகள் எடுத்து விட்டார். அதன் பிறகு அதை தாண்டி எப்படி ஒரு திமுக நிலை கொள்ள முடியும்? அந்த ஒரு சர்வைவல் இன்ஸ்டிங்க்ட் வந்து திமுக காலகாலத்தில் இருந்து இருக்கிறது. திமுக சரி அதிமுக சரி இந்த 2 கட்சிகளுக்கும் பர்ஃபார்மன்ஸ் ஒரு பெரிய ஒரு பிரச்சனையா மாறுகிறது. அது கூட்டணி கட்சிகளுடைய அந்த பிரஷர் இல்லைனா கூட தாவேகானுடைய பிரஷர். இப்ப உதாரணத்துக்கு நான் சொன்னேன்னா கட்சி அமைப்பிலேயே வந்து அவர்களுக்கு பிரச்சனை இருக்குது. அதிமுக எடுத்துட்டீங்கன்னா ஒரு உமன் ஃபேஸ், ஒரு பெண்ணினுடைய ஹூ இஸ் த உமன் ஃபேஸ்னு எடுத்து பாருங்களேன். கோகுலேந்திரானா எந்த அளவுக்கு மரியாதை கொடுத்துறாங்க, எங்க மதிப்பு கொடுக்குறாங்க, எங்க இருக்காங்க, தலைமை பொறுப்புல இருக்காங்களா? வளர்மதி எத்தனையோ காலமாக அம்மாவுக்கு ரொம்ப மிக நெருக்கமான இருந்த நபர் எங்க இருக்காங்க? தலைமை பொறுப்புல எங்காச்சும் இருக்காங்களா? ஏன் அவர்களை காணவில்லை? யார் வந்து பிரஸ் கான்ஃபரன்ஸ் கொடுத்தா? ஒண்ணுங்க எடப்பாடி கொடுக்குறாரு, இல்லை என்றால் சி.வி. சண்முகம், இல்லை என்றால் விஜயபாஸ்கர். இந்த மாதிரி தானே போய் கொண்டிருக்கிறது. இப்ப அந்த தலைமையை எடுத்துக்கொண்டாலே தங்கமணி, வேலுமணி, அப்கோர்ஸ் எடப்பாடி தவிர இருக்கின்ற நபர்கள் அந்த ஒரு ரேஞ்சில் தான் இருக்கிறதே தவிர இவர்கள் எங்க, பெண்கள் எங்கன்றது இல்லையா? அப்ப பெண்கள் வந்து விஜய் விரும்புவதில்ல, இல்லை என்றால் விஜய் வர வேண்டும் என்று நினைப்பதில்லை. என்ன ஒரு பிரச்சனை? இதுதான் பிரச்சனை. அதாவது வேற எங்கேயுமே வந்து பெண் தலைவர்கள் தென்படவில்லை. திமுக எடுத்துக்கோங்க, திமுக மட்டும்தான் இன்னைக்கு ஒரு பெண் தலைவர் இருக்கிறதாக நமக்கு வந்து தென்படுகிறார்கள். அதாவது 3 பேர் தான் மொத்தமா வந்து என்டையர் தமிழ்நாடு வந்து டூர் பண்ணது. மு.க. ஸ்டாலின், கனிமொழி, உதயநிதி. இதுல கனிமொழிக்கு என்ன பொசிஷன்ங்கிற விஷயம் வருது இல்லையா? அவர்களை வந்து ஒரு பெண் ஃபேஸாக பார்க்காமல் முதல்வர் தான் பெண் ஃபேஸ், முதல்வர் தான் பெண்களுக்கு எல்லாம் செய்திருக்கிறார்கள் சாதிப்பது வந்து நிச்சயமாக மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அது அடுத்து
யங்கர் பீப்புள் கிட்ட நீங்க எப்படி ஈர்க்க முடியும்? எப்படி விஜய் வந்து ஈர்க்கிறார்? அவர் ஆஃப் கோர்ஸ் ஸ்டார் அதெல்லாம் இருக்கிறது. அப்போ இளைஞர்களுக்காக நீங்க என்ன செய்ய முடியும்? அது அதிமுக என்ன செய்யும்? திமுக என்ன செய்ய முடியும்? நீங்க முழுக்க முழுக்க வந்து உங்க பசங்கள தான் கொண்டு வருவேன், பேரன் தான் கொண்டு வருவேன். எல்லா இடத்துலயும் எங்களுடைய பசங்க இருக்கணும், பேரன் தான் இருக்கணும். மாவட்ட செயலாளர் லெவல்ல ஆனாலும் சரி, ஒன்றிய செயலாளர் லெவல்ல ஆனாலும் சரி, கிளை செயலாளர் பொசிஷன் ஆனாலும் சரி, இது எல்லாம் வந்து எங்க புள்ள தான் இருக்கணும்னு எடுத்துக்கொண்டு வந்தால், நிச்சயமாக அது பெரும் ஒரு அந்த கட்சி வந்து நிச்சயமாக நலிந்துவிடும். நிச்சயமாக அது அதன் பிறகு வந்து மக்கள் எல்லாம் அப்படியே திசை திரும்புவார்கள். சரி, வேற ஒருத்தன் வந்திருக்கான், அவன் ஏதோ சொல்லிட்டு போட்டும், பட் அவனுக்கு ஒரு சான்ஸ் கொடுக்கலாம், அப்பதான் இந்த கட்சிகளுக்கு எல்லாம் புத்தி வரும் என்ற ஒரு அந்த ஒரு ஒரு ஷிஃப்ட் வர்றதுக்கான அந்த வாய்ப்பு இருக்கு. இதை எப்படி இவர்கள் வந்து அதிமுகவும் திமுக ஹேண்டில் பண்ண போகுது என்பது என்னை பொறுத்தவரை என்னுடைய லாஸ்ட் ஃபேஸ். இந்த லாஸ்ட் ஃபேஸ்ல வந்து இது ஸ்டடி பண்றது எனக்கு பெரிய ஒரு ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கிறது. ஆக்சுவலா இப்ப யோசிக்கும் போதே வந்து நிச்சயமாக அவர்கள் எப்படி கையாளவர்கள். மு.க. ஸ்டாலின் வந்து சிறந்த லீடர். இந்த மாதிரி விஷயங்கள்ல வந்து நிச்சயமாக அவருக்கு பெரிய விஷன் இருக்கும். அந்த விஷன் வந்து எப்படி டிரான்ஸ்லேட் ஆகுதுன்னு. எடப்பாடி பழனிசாமி பார்ன் சர்வைவர். அந்த சர்வைவர் வந்து எப்படி இந்த ஒரு டிஃபிகல்ட் பீரியடை வந்து தருணம் செய்கிறார். இது ரொம்ப சுவாரஸ்யமான பீரியடா இருக்குங்க. அடுத்த ஒரு வருஷம் என்பது இப்ப நான் ப்ரெடிக்ட் பண்ற மாதிரி திமுக அதிகாரத்துக்கு வந்து அதிமுக ரொம்ப தொய்வில்லாமல் ஒரு 60 சீட்டு ஜெயிச்சு வந்தார். அதே மாதிரி தாவேகா வந்து கணிசமான ஒரு வாக்கு சதவீதம் வாங்கினா, சீட்டு கூட சொல்ல மாட்டேன், வாக்கு சதவீதம் வாங்கினார். அப்புறம் அடுத்த ஒரு 2 வருஷம் சொல்றேன், அது இன்க்ளூடிங் 2029 வரையான காலகட்டம் வந்து மிக மிக சுவாரஸ்யமான, மிக மிக பொலிட்டிக்கலி சார்ஜ் ஒரு சிச்சுவேஷனாக இருக்கும். தமிழ்நாட்டுல ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும். இல்ல இப்பயே அது ஓரளவு தெரியுதா சார்? அதாவது இப்ப வைகோ கிட்ட கூட பேட்டி கேட்கும்போது இந்த தேர்தல் கொஞ்சம் ஆச்சரியங்களை ஏற்படுத்தலாம் அப்படின்றாரு. எல்லோருக்குமே ஒரு ஆஸ்லேஷன் அப்படின்ற ஒரு கணிக்க முடியாத ஒரு சூழல், இல்லைன்னா யார்ட்டையாவது 2 பேர்ட்ட பேசும்போது இப்படி ஒரு மனநிலை வந்து பேசின உடனே திருப்பி சேஞ்ச் ஆகிருது, அப்படிலாம் ஒரு தன்மை இருக்குதா? இல்ல, எனக்கு அப்படி தோணும் இல்லை. நிச்சயமா சர்ப்ரைசஸ் கிடையாதுங்க. என்ன சர்ப்ரைஸ்? விஜய் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவாருங்கிறது தான் அனைவரும் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். ஆனா சீட்டு கன்வெர்ட் ஆகுமா இல்லையாங்கிறது மட்டும்தான் இப்ப கேள்வி. பிரதீப் குப்தாவுடைய அந்த ஆக்சிஸ் மை இந்தியா போல் என்பது நிச்சயமாக அது டிஸ்கிரெடிட்டட் போல். அதுல என்னுடைய நண்பர் வீரராகவன், நான் அங்க உட்காந்துருந்தேன், டிவில தான் உட்காந்துருந்தேன். அந்த சமயத்துல வந்து நான் அப்படியே கப்சி போயிட்டேன். என்னையா அது, என்ன இளவுதுன்னு நினைச்சிருந்தேன். சீரியஸ்லி சாரி ஃபார் தட் வேர்ட். பட் இது பாருங்க, ஒருத்தர் வந்து சொல்றாரு, நான் 16,000 கிலோமீட்டர்ஸ் வந்து எங்களுடைய ஆட்கள் சென்றார்கள் என்றெல்லாம் சொல்லி அந்த கணக்கை போட்டு பார்த்தா கூட நீங்க 40 மணி நேரம் வேலை செஞ்சிருக்க வேண்டும். 40 மணி நேரம் ஒரு நாள் இருக்குங்களா? 24 மணி நேரம் தானே இருக்குது ஒரு நாள்ல. நீங்க எப்படிங்க 40 மணி நேரம் வேலை செய்ய முடியும்? அப்ப அது முக்கியமான, அது எக்ஸிட் போலே கிடையாது. அது போஸ்ட் போல் சர்வே. எக்ஸிட் போலுக்கும் போஸ்ட் போலுக்கும் இருக்கிற பெரிய வித்தியாசம் பாத்தீங்கன்னா, எக்ஸிட் போல்னா ஒருத்தர் ஓட் போடுறான், வெளியே வர்றான், வெளியே வந்தோடனே நீங்க கேக்குறீங்க யாருக்கு ஓட் போட்டீங்கன்னு. அப்புறம் அவங்களுடைய டீடைல்ஸ் எடுக்கிறீங்க. என்ன வயசு, என்ன ஜாதி, இந்த மாதிரி விஷயங்கள்ல, இந்த ஊரு, உங்க அது இந்த டெமோகிராஃபி எல்லாமே எடுத்துடுறீங்க. இதுதான் எக்ஸிட் போல். இது போஸ்ட் போல் என்பது போலிங் முடிஞ்ச பிறகு நீங்க அடுத்த நாள் வந்து வீட்டுக்கு போறீங்க. ஒரு ரேண்டம் சாம்பிளிங் ரீதியில, அதாவது முதல் வீட்டுக்கு போறீங்க, 5வது வீட்டுக்கு போறீங்க, 10வது வீட்டுக்கு போறீங்க. இந்த மாதிரி உங்களுக்கு என்ன ஒரு இலக்கு இருக்கிறதோ அந்த இலக்கு வரை நீங்க, அதாவது நம்பர்ஸ் எவ்வளவு நீங்க சாம்பிள் சைஸ் எடுக்க போறீங்களோ அந்த அளவுக்கு நீங்க செய்யறது தான் போஸ்ட் போல். இவங்க செஞ்சது போஸ்ட் போல். போஸ்ட் போல்ல வந்து ஒன்னும் நீங்க மாத்தி சொல்லலாம். இல்லை என்றால் நீங்க வந்து சரி இன்னொரு கட்சி ஜெயிக்க போகுதுன்னு நினைச்சு அவர்களுடைய பேர் சொல்லலாம். இல்லைன்னா நீங்க சொல்லாமல் கூட இருக்கலாம். நீங்க வேணும்னே கூட மிஸ்லீட் பண்ணலாம். இவ்வளவு விஷயங்கள் இருக்கு ஒரு போஸ்ட் போலுக்கும் ஒரு எக்ஸிட் போலுக்கும் இருக்கிற வித்தியாசம். என்னை பொறுத்தவரை நீங்க மெத்தடாலஜி வைஸ் நீங்க ஓரளவுக்கு சயின்டிபிக்கா பண்ணீங்கன்னா ஒரு வேலையை அதை ரிஃப்ளெக்ட் பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதா காண்றேன். இது ஒரு பிரச்சனை. அடுத்த பிரச்சனைன்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் 9% பிராமின்ஸ்ங்கிறாரு. அது வீரராக தான் பாயிண்ட் பண்றாரு. 9% பிராமின்ஸ் கிடையாது தமிழ்நாட்டுல. அப்ப அவர் அதன் பிறகு அவர் சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, 9% பிராமின்ஸ் என்னுடைய சாம்பிள் சைஸ் அப்படிங்கிறாரு. அப்புறம் அதையும் மாத்துறாரு. அதையும் மாத்திட்டு இந்த மாதிரி 9% அப்பர் காஸ்ட், ஃபார்வர்ட் காஸ்ட் அப்படிங்கிறாரு பிரதீப் குப்தா. இதையெல்லாம் முடித்து விட்டு அதன் பிறகு இவர் என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, ஆமாங்க நான் கொடுத்த இலக்குன்னு பாத்தீங்கன்னா பிட்வீன் 98 சீட்ல இருந்து 120 சீட்னு சொல்லியிருந்தேன். ஆனா அது 70 வரை கூட போலாம். இது என்ன இதுன்னு தெரியல. என்னை பொறுத்தவரை வைகோ சொல்றது மாதிரி ஒரு சர்ப்ரைஸ் கிடையாது. தேர்தல் சர்ப்ரைஸ் கிடையாது. இந்த தேர்தல் 100% வந்து நம்ம எதிர்பார்த்த ஒரு ரேஞ்சில் தான் போய் கொண்டிருக்கிறது. அது வந்து அந்த ரேஞ்ச் வந்து நாம யோசிக்கிற ரேஞ்சில் நிக்குதா இல்ல அதோட அதிகமா போகுதான்னு மட்டும்தான் இங்க பிரச்சனையா இருக்கிறது. எக்ஸிட் போல்ஸ் பாத்தீங்கன்னா 4-5 எக்ஸிட் போல் வந்து ஒரே விஷயத்தை வந்து எக்ரி பண்ணுது. அதாவது திமுக அதிகாரத்துக்கு வருது என்று எக்ரி பண்ணுது. அதனாலேயே திமுக அதிகாரத்துக்கு வர வேண்டும் என்றெல்லாம் சொல்லவில்லை. நானும் கிரவுண்ட்ல அதான் பார்த்தேன். அதை வச்சுதான் நான் பேச முடியும்.
இன்னும் 2 நாள் காத்திருப்போம். 2 நாள் கூட கிடையாது. இந்த டைம்க்கு 4th நமக்கு தாராளமாக தெரிய வரும். இந்த 2 நாள் இருக்கிறதுக்குள்ள விசிக தலைவர் திருமாவளவன் ஏன் திடீர்னு ஒரு அதிருப்தி? கட்சியினர் வேலை செய்யவில்லை என்ற தகவல் எனக்கு வருகிறது. கூட்டணி கட்சிகள் போட்டியிட்ட இடங்கள்லயும் வேலை செய்யவில்லை என்ற தகவல் வருது. அது தகவலை திரட்டி கொண்டிருக்கிறோம் அப்படின்றது பேசக்கூடிய அந்த விஷயம் ஏன் எலெக்ஷன் ரிசல்ட்டுக்கு முன்னாடியே ஒரு போஸ்ட்மார்ட்டத்துக்கு திருமாவளவன் வருகிறார் அப்படின்ற ஒரு கேள்வி எழுது. நிச்சயமாக அது ரொம்ப துரதிருஷ்டவசமான ஒரு விஷயமாக நான் காண்கிறேன். அதாவது விசிகாவில் நடக்கின்ற விஷயங்கள் என்னவென்று நாம் பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம். அதாவது ஏற்கனவே இருந்த நபர்களுக்கு சீட் அளிக்காமல் இருக்கிறது. அதே நேரத்துல அவர்களுடைய அதிருப்தியை கண்டுகொண்டு அதன் பிறகு அதற்கு ஒரு அறிக்கை மாதிரி அவரே பேசுறது, அதன் பிறகு அவர்களுக்கு கட்சியில பொறுப்பு கொடுக்கிறது, இதெல்லாம் ஒரு வளர்ந்த கட்சிக்கு அது நிச்சயமாக உகந்த விஷயமாக நான் காணவில்லை. இதுல 2 விஷயங்கள் இருக்குது. இப்போ பாபநாசத்துல இருந்து ஜவஹர்லால் மாத்தி நீங்க நாகப்பட்டினத்தில் நிக்க வைக்கிறீங்க. ஜவஹர்லால் நாகப்பட்டினம் தோக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. ஏனென்றால் அங்கே ஏற்கனவே ஷானவாஸ் இருந்த இடம். ஷானவாஸ் என்னை பொறுத்தளவு அந்த அளவுக்கு பெருசா ஒன்றும் அங்க ஒர்க் பண்ணல. இவரும் அவரை அழைத்த மாதிரியும் எனக்கு அவ்வளவு தெரியல. என்ன ஃபேக்ட் எனக்கு தெரியாது. ஷானவாஸ் சென்னையில பல டைம் இருந்தாரு. இதெல்லாம் நமக்கு தெரிஞ்ச விஷயமா தான் இருக்கிறது. அப்போ அங்க அந்த சீட்டு போகுது. பாபநாசத்துல மறுபடியும் ஒரு முஸ்லீம் நிறுத்துறாங்க, தமீமுல் அன்சாரி. அப்ப 2வது முறையாக பாபநாசம் என்ற ஊரில் நீங்க மறுபடியும் ஒரு இஸ்லாமியரை நிறுத்துறதுல அர்த்தம் என்ன? அது ஒரு கேம்பெயின் எடுத்துட்டு போறாங்க. பிஜேபி ஒரு கேம்பெயின் எடுத்துட்டு போகுது. முன்னாடி ஒரு முஸ்லீம், இப்போ ஒரு முஸ்லீம் என்பது ஒரு கேம்பெயின் எடுத்துட்டு போறாங்க. அதை கொஞ்சம் சரி செஞ்சிருக்கலாம் நான் நினைக்கிறேன். இப்ப தேவையில்லாம 2 சீட் லூஸ் பண்றக்கூடிய ஒரு இடத்துல இருக்காங்க. இப்போ நாகப்பட்டினம் அப்கோர்ஸ் வேற கட்சிக்கு போனா கூட விடுதலை சிறுத்தைகள் அதை கேட்டு வாங்கிருக்கலாம். விடுதலை சிறுத்தைகள் அதை கேட்டு வாங்கினா ஷானவாஸ் என்பது இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஒரு பேச்சாளர், ஒரு சிந்தனையாளர். இந்த அளவுக்கு தொலைக்காட்சி விவாதங்கள்ல அந்த அளவுக்கு அருமையான கருத்துக்களை ஒரு பீட்டர் அல்போன்ஸ் எப்படி எடுத்து வைக்கிறாரோ இடத்துல அதே மாதிரி கண்ணியமாக ஒரு இடத்துல கூட அவருடைய ஃபேக்ட் டிஸ்பியூட்லே ஆனது கிடையாது. எப்படி பீட்டருடைய இது விஷயங்கள் நாம டிஸ்பியூட் பண்ண முடியாது. இடத்துல அதே மாதிரி ஒரு இன்டெலெக்சுவலாக இன்னைக்கு தோற்றமளிக்கின்ற மனிதர். அவருக்கு மறுபடியும் அசம்பிளிக்கு வர்றதுதான் உகந்ததா இருக்கு. ஃபர்ஸ்டே கன்ஃபியூஷன் பாருங்க. திருமாவளவன் நின்னாரு, அதன் பிறகு வித்ட்ரா பண்றாரு. இது எல்லாம் கட்சியில பிரச்சனை தான். அப்போ ஒரு கம்ப்ளீட் ஓவரால் கட்சியில நடத்த வேண்டிய தருணமா இது என்று என்னை கேட்டீங்கன்னா, அப்கோர்ஸ் அவர் கட்சி நடத்துறாரு, அதனால அவர் என்ன செய்யலாம் என்று எடுத்துக்கொள்ளலாம். பட் அப்படி இருந்தாலும் கூட இது அந்த தருணம் கிடையாது என்று நினைக்கிறேன். அப்ப அதுல பல கொந்தளிப்புகள், பல மனமாச்சரியங்கள் நடந்திருக்கிறது. அதனாலதான் இவ்வளவு பிரச்சனைகள் வருகிறது. நிச்சயமா இதெல்லாம் பிரச்சனைகள் தானுங்க. அப்படி எப்படி ஒர்க் பண்ணுவாங்க? என்ன பேஸ்ல நீங்க அந்த கேடரை நீங்க ஒரு பாசிட்டிவிட்டி நீங்க எப்படி கொண்டு சேர்க்க முடியும்? பல இடங்கள்ல விசிக தொண்டர்கள் இப்ப நீ தாவேக்காக ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு கேட்கும்போது அது நீங்க எப்படி சரி செய்ய முடியும் என்ற நீங்க ஒரு ஸ்ட்ராட்டஜி வச்சிருக்கீங்களா? அந்த ஸ்ட்ராட்டஜி என்னன்னு தான் நான் கேட்கறேன். அந்த ஸ்ட்ராட்டஜி நான் எங்கேயுமே பார்க்கல. அக்ராஸ் வட தமிழ்நாடு எங்கேயுமே பார்க்கல. அப்போ அதெல்லாம் ஒரு தலைவனுடைய இல்லை என்றால் ஒரு தலைமையினுடைய ஒரு ஷார்ட் ஃபாலாகத்தான் பார்க்க வேண்டியதா இருக்கே தவிர அது நிச்சயமாக கட்சிக்காரன் வேலை செய்யலைங்கிறது அது ஒரு சின்ன விஷயமாக இல்லை என்றால் ஒரு அதிருப்தினால அவன் வேலை செய்யலன்றது கடந்து போகக்கூடாது என்றுதான் எனக்கு திருமாவளவன் கிட்ட வைக்க வேண்டிய வேண்டுகோளா இருக்கிறது. அந்த கட்சி இன்னைக்கு இந்தியாவில விலை போகாத ஒரே ஒரு தலித் தலைவர் என்பது திருமாவளவன் தானுங்க. அவர் நடத்துகின்ற கட்சி தலித்துகளுக்கு மட்டும் கிடையாது, அனைவருக்குமான கட்சியாக இருக்கிறது. இந்த யூனிக் நேச்சர் வேற எங்கேயுமே கிடையாது. இந்த கட்சி இன்னும் செழிக்க வேண்டும், நல்லா வளர வேண்டும் என்றதுதான் என்னுடைய அவாவா இருக்கும். பட் அதற்கு உகந்த மாதிரி நீங்க டிஸ்கஷன்ஸ் கூட எடுத்து சொல்ல வேண்டும், ஓப்பனாக நீங்க பேச வேண்டும், தலைவர்களை அழைத்து நீங்க பேச வேண்டும். பாக்கி இருக்கின்ற தலைவர்களை இப்போ நீங்க சீட்டு கொடுக்காத பாலாஜி ஆனாலும் சரி, செந்தில் ஆனாலும் சரி, இவரானாலும் சரி, ஷானவாஸ் ஆனாலும் சரி, அனைவரையும் அழைத்து கொண்டு நீங்க ஒரு ஃபார்வர்ட் போகக்கூடிய ஒரு விஷயமாகத்தான் நான் பார்க்கிறேன். தாராளமாக செட்டில் பண்ணக்கூடிய விஷயமாக தான் இருக்கிறது. இந்த முறை இப்ப ஒரு தொய்வு வந்தா கூட, சீட்ஸ் வைஸ் தொய்வு வந்தா கூட அதை பொருட்படுத்தாம நீங்க யூ ஷுட் மார்ச் அஹெட். இப்ப அரசாங்கத்துக்கு எதிரான விஷயங்கள், தலித் வேங்கவாசல் இருந்து ஆரம்பிச்சு வேங்கவாசல் ஃபர்ஸ்ட் இதா இருக்கணும். நீங்க வேங்கவாசல் என்பது யார் ஆட்சிக்கு வந்தாலும் ஃபர்ஸ்ட் விஷயமாக நீங்க எடுத்து அதை போராட வேண்டும் என்றதுதான் என்னுடைய ஒரு விஷாக இருக்கும். அதை அவர் ஏற்றுக்கொள்வார் என்று நான் கருதுகிறேன். நன்றிங்க சார். நன்றி.